கனடா, மெக்சிகோ, ட்ரம்ப் பணிந்தது யார்? இந்தியா ஆதாயம் அடையுமா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டாலும் உலக நாடுகளின் தேவைகளும் வளங்களும் அமெரிக்க நீதிமன்றமும் செனட் சபையும் அவருக்கு மூக்கணாங்கயிறு போட்டுவிடும் என்று நம்ம லென்த் பகுதியில் பலமுறை சுட்டிக்காட்டியிருந்தோம். இப்போ உலக அரங்கில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வுகள் அதை தான் எடுத்து காட்டுது. கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்தார். ஆனால் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் மெக்சிகோ பிரதமர் கிளாடியாவுடன் தொலைபேசி மூலமாக பேச்சுவார்த்தை நடத்திய பின் 30 நாட்களுக்கு இந்த வரி விதிப்பை நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கார். எல்லையில் பாதுகாப்பை அதிகரிக்கவும் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அமெரிக்கா இந்த முடிவை எடுத்திருக்காங்க. எல்லையில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரத்யேகமாக ஒரு அதிகாரி நியமிப்பதாக கனடா தெரிவித்தாங்க. ட்ரம்ப் உடனான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எல்லையில் 10,000 துருப்புகளை நிறுத்துவதாக மெக்சிகோ தெரிவித்தாங்க. இதையடுத்து வரி விதிப்பை ட்ரம்ப் நிறுத்தி வைத்திருக்கார். இது தனக்கு கிடைத்த வெற்றி என்று ட்ரம்ப் சொல்லிக்குவார். ட்ரூடோவும் கிளாடியாவும் அமெரிக்க வரி விதிப்பை தடுத்து நிறுத்திவிட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமை பேசிப்பாங்க. முதல்கட்ட முடிவுகள் திருப்திகரமாக உள்ளதால் வரி விதிப்பு நடவடிக்கை 30 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுது. இந்த காலகட்டத்தில் கனடாவுடன் ஒரு பொருளாதார ஒப்பந்தம் முடிவு செய்ய முயற்சி எடுக்கப்படும் என்றும் ட்ரம்ப் சமூக ஊடக பக்கத்தில் தெரிவிச்சிருக்கார். உண்மையில் ட்ரம்ப் கனடாவும் மெக்சிகோவும் பேச்சுவார்த்தை நடத்தியது போது சில உறுதிமொழிகளை தருமாறு கேட்டுக்கொண்டார். ஏன்னா தனது வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டால் எல்லை நாடுகளான கனடாவும் மெக்சிகோவும் எதிரிகளாக மாறி அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பார்கள். குறிப்பாக கனடா எரிபொருள் விடயத்தில் நெருக்கடி கொடுத்தால் அமெரிக்காவில் மின்சாரம் எரிபொருளுக்கு நெருக்கடி ஏற்படும். ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி இருக்கும் நிலையில் பல்வேறு உற்பத்தி நிறுவனங்கள் அமெரிக்காவில் இருந்து இந்தியா, சீனா, மெக்சிகோவை நோக்கி நகரத் தொடங்கிவிட்டன. அத்தியாவசிய பொருட்கள், எரிவாயு, பெட்ரோல், வீடுகள், கார்கள் மற்றும் பிற பொருட்களின் விலைகளை குறைக்கும் வாக்குறுதியுடன் ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். கனடா மற்றும் மெக்சிகோ மீது 25% வரி விதிக்கும் ட்ரம்பின் ஒருதலைபட்சமான முடிவு சட்டவிரோதமானது. இதனால ஒரு சராசரி அமெரிக்க குடும்பத்தின் ஆண்டு செலவுகள் $1,200 வரை அதிகரிக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் மதிப்பிட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் கூடுதலாக வரி விதிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. சீனாவின் வர்த்தக அமைச்சகம் அமெரிக்கா WTO விதிகளை கடுமையாக மீறுவதாக கண்டித்திருக்காங்க. அமெரிக்காவுடைய தவறான நடவடிக்கைக்கு எதிராக உலக வர்த்தக அமைப்பில் வழக்கு தொடரப்போவதாகவும் தனது உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்க பதிலடி கொடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாகவும் சீன நாட்டு வர்த்தக அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. 2018ஆம் ஆண்டு ட்ரம்ப் சீனாவுக்கு எதிராக பெரும் வரிகள் விதித்த போது சீனாவும் $185 பில்லியன் அளவுக்கு அமெரிக்க பொருட்களுக்கு வரியை கூட்டி பதிலடி கொடுத்தது. சீனா உடனடியாக பதிலடியாக அமெரிக்க நிலக்கரி மற்றும் LNGக்கு 15 விழுக்காடு வரி விதிச்சிருக்காங்க. சீனாவின் பதிலடியால் அமெரிக்காவில் பணவீக்கம், கார்களின் விலைகள் அதிகரிக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் உலக வர்த்தக அமைப்பிலும் அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்த திட்டமிட்டு வருது. இந்த அமெரிக்க சீன வர்த்தக போரை இந்தியா எப்படி பயன்படுத்திக் கொள்ளப் போகிறது என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது.